வீட்டில் யாருமே இல்லாமல் நம்மளுக்கு தனியாக நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல வேணாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவும் செஞ்சுக்கலாம். நான் அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு ரசம் தான் வச்சுருந்தேன். கடையில் இப்போ ரசப்பொடி மசாலாலாம் வந்துடுச்சு, பட் வீட்டில் அரைச்சி போடுற மசாலாவில் ரசம் வச்சா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு எங்கள் கையில் கடுகு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் பயப்படுவீங்கன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க. நான் ரொம்பவே பயப்படுவேன். நம்ம லைஃப்பில் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்லுவாங்க, அப்போல்லாம் நம்ம நம்பவும் மாட்டோம், அதை கேட்கவும் மாட்டோம். பட் நமக்கு அந்த விஷயம் நடக்கும்போது தான், ஓ அன்னைக்கு பாட்டி சொன்னாங்கல்ல, அம்மா சொன்னாங்கல்ல, அது உண்மைதான் போல அப்படின்னு தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு இந்த கடுகு கீழே போட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி தான் தோணிட்டு இருக்கோம். என்னம்மா நீ கடுகுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட நினைப்பீங்க. ஆக்சுவலி நான் மூட நம்பிக்கை நம்புற பர்சனே இல்லை, பட் நம்ம லைஃப்ல அது நடக்கிறப்போ அதை நம்பி தானே ஆகணும். அன்னைக்கு ரசம் வச்சாச்சு, சரி சைட் டிஷ் என்ன செய்யலாம்னு வச்சிருக்கும் போது பருப்பு ரொம்ப சாப்பிடணும், ரசமும் பருப்பும் சேர்த்து சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஓகே பருப்பு செஞ்சுட்டேன் டால் மாதிரி. அப்புறம் பீக்கங்காய் ரொம்ப நாளாக இருந்துச்சு, இதுக்கு மேலே அதை வச்சிருந்தா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு பீக்கங்காய் பொரியல் செஞ்சுட்டேன். எப்பவுமே எங்கள் வீட்டில் பீக்கங்காய் செய்வாங்கன்னா அம்மா முட்டை போட்டு செய்வாங்க, இப்படின்றதுக்குள்ள அது காலியாயிடும். பட் அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால எங்கள் வீட்டில் நோ நான்வெஜ். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கி இது தண்டா பொரியல், எனக்கு தெரிஞ்ச பொரியல் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு பொரியல் ஒன்று வச்சிட்டேன். அந்த முட்டை பொரியலோட சேர்த்து சாப்பிட்டு இப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, பட் வேறு வழி இல்லை. என்ன நினச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கடுகுனால யாராவது எதாவது சொல்லியிருக்காங்களா உங்களை, இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்